அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நமது பயணம் பாகிஸ்தானில் தொடங்க போதுங்க. பாகிஸ்தானில் போராட்டம் ஒரு பக்கம் கடுமையாக இருக்கிறது. நம்ம ஒரு நாளைக்கு முன்பு தான் சொன்னோம், பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தான் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் அப்படின்னா, நானும் இன்னொரு சேனலாக ஃபோக்கஸ் பண்ணால் வேறு யாருமே சொல்லலை. அதனால் உங்களுக்கே டவுட் வந்துடுமா, நிஜமாகவே தாக்கல் நடத்தினாங்களா இல்லையான்ற மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஊடகங்கள் இதை பற்றி பேசாமே இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் கழித்து நியூஸ் பழசானதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒரு சிலர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இனியோ ஒரு சில நான் டீட்டெயிலோட கிளாரிஃபிகேஷனாக ஒரு சில தகவல்களை கொடுக்கணும்னு விரும்புகிறேன் நான். அப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் சிரியா, அப்புறம் இஸ்ரேல், குறிப்பாக விமான விபத்தை பற்றி தென்கொரியாவில் நடந்தது இல்லையா, மறுபடியும் மற்றொரு விமான விபத்து அப்படின்னா அதே சேம் சுச்சுவேஷன். போயிங் விமானம் 737-800 தரையிறங்கும் போது லேண்டிங் கியர் பிரபாடத்தால் மறுபடியும் அதில் ஒரு 47 பேர் பக்கம் பயணம் பண்ணியிருந்தாங்க. என்ன இப்படி தொடர்கதையாக இருந்தால் மக்கள் விமானத்தில் பயணம் பண்ணுறதா இல்லை அங்கேருந்து நடந்தே வந்துடுறதா சொல்லுங்கள். 68,000 பேர் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. எதையும் தாங்கும் இதயமாக இந்த வீடியோ பதிவுக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் பாகிஸ்தான் சம்பவத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா நிறைய சேனல் இதை பற்றி பேசவே இல்லை. பாகிஸ்தான் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சேனல் தான் பேசினாங்க. ஏன்னா முந்தானியத்தை நடத்தின தாக்குதல் 2 நாளாக ஆயிடுச்சு. இன்று தான் ஒரு சில யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க. இன்றைக்கி தான் எனக்குமே ஒரு என்னன்னா யாருமே சொல்லாமல் இருக்காங்களே, ஒரு வேளை நம்மளை சந்தேகப்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள நிறைய வந்துடுச்சு. சரி, இருந்தாலும் இருக்கிற டீட்டெயிலை கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன் நான். ஆக்சுவலாக எந்த இடத்துல தாக்குதல் என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு வரைபடத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் இந்த கை மடக்கின மாதிரி ஒரு சிம்பிள், தாக்கல் நடத்தின மாதிரி ஒரு பகுதி, அந்த பகுதியில் அந்த சவுத் வசிரிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுத் வசிரிஸ்தான் பகுதியில் தான் அந்த தாக்குதல். அதுக்கு மேலே இன்னொரு இடத்துல தாக்கல் நடந்திருக்கிறது. அதில் அந்த காபூல்ன்ற பகுதியில் மண்டவோடு மாதிரி இருக்குது பார்த்தியா, அங்கே தான் இவங்க நடத்தினாங்க. யார்? பாகிஸ்தான் 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில். அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அந்த கோஸ்ட் அப்படின்ற பகுதியில் பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்துறாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இறங்குறாங்க ஆப்கானிஸ்தான் தரப்பில். ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் போராட்டம் தாக்குதல் நிகழ்த்தினதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணது 19 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் திருப்பி ஒரு சின்ன தாக்குதலை கூட நடத்தலை. நேற்று வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க சின்ன தாக்கல் கூட நிகழ்த்தவே இல்லை. மறைமுகமாக மன்னிப்பு கடிதம், அன்புக்கும் மதிப்புக்குரிய ஆப்கானிஸ்தான் தலைவர்களே, ஏதோ அவசர கோலத்தில் கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டோம், கொஞ்சம் பார்த்து எங்களை மன்னிச்சிடக்கூடாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், திடீர்னு பாகிஸ்தான் ஏன் இந்த இடத்துல மன்னிப்பெல்லாம் கேட்கணும், அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, மன்னிப்புன்னா ரைட் அந்த லெவல் தான். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் உங்களுக்கு மொத்தம் நான் 4 பகுதி சொல்கிறேன். கீழே இருக்கிறது சவுத் வசிரிஸ்தான், மேலே இருக்கிறது நார்த் வசிரிஸ்தான், மேலே குரம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த குரம் டிஸ்ட்ரிக்டில் கை மடக்கின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க அந்த போராட்டத்தினால. அடுத்து பாருங்கள், பெஷாவர் பக்கத்தில் ஒரு போராட்டம், அப்புறம் ராவல்பிண்டி பக்கத்தில் ஒரு போராட்டம், அப்புறம் இஸ்லாமாபாத்துக்கு மேலே ஒரு போராட்டம். சாதாரண போராட்டம்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம். அப்புறம் குவாட்டா அப்படின்ற ஒரு பகுதியில் போராட்டம், கீழே கராச்சியில் போராட்டம். இதை நான் உங்ககிட்ட நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் நான். சரி, எதற்காக இந்த போராட்டம் கொஞ்சம் கூட ஓயவே இல்லை பாகிஸ்தான். அதனால தான் நான் நேற்று உங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லியிருந்தேன். உள்நாட்டில் கொஞ்சம் போராட்டமும் மற்ற ஒரு திசை திரும்புறதுனால இப்போ அவங்க ஆப்கானிஸ்தான் பக்கம் கொஞ்சம் தாக்கல் நடத்துறத பாகிஸ்தான் பயப்படுறாங்க. சரி, இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, நவம்பர் 21, 2024 குறிப்பாக அந்த குரம் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சியா முஸ்லீம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக பாகிஸ்தானும் சரி ஆப்கானிஸ்தானும் மெஜாரிட்டி சன்னி முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அந்த பகுதி இந்த குரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் சியா முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பில்கிரிம்ஸ் மாதிரி, அதாவது ஒரு அந்த எப்படி சொல்கிறது, கடவுளை வணங்குவதற்காக ஒரு சில
அந்த பகுதியில் நடந்து செல்லும்போது அவங்க போகும்போது திடீர்னு இந்த சன்னி முஸ்லீம்ஸ் குரூப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போந்து கண்மூடித்தனமாக ஒரு துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த துப்பாக்கி சூடில் 42 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. சரி, இது இப்போ தான் அப்படின்னா ஜனவரி 2023 இதே மாதிரி ஒரு தாக்குதல் ஒரு மசூதிக்குள்ளார, அதில் கூட பார்த்தோன்னா சன்னி முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் பக்கம், சியாம் முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அன்றைக்கி அப்போது வந்து ஒரு 100 பேர் பக்கம். சரி, இப்போ நம்ம மேஜரான விஷயத்துக்கு வந்துடலாம். அந்த குரம் டிஸ்ட்ரிக்டில் நடத்தப்பட்ட அந்த கன் ஷூட்டில் அடுத்து ஒரு 2 நாள், அதாவது நவம்பர் 21 நவம்பர் 23 மொத்தம் இந்த 2 நாள் நடத்தின தாக்குதலில் ஒரு 70 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குண்டடிப்பட்டவங்க மீதியெல்லாம் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துறாங்கல்ல, அந்த மருத்துவமனையில் என்ன பண்ணிட்டாங்க, சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அங்கேயே ஒரு பாரபட்சம் பார்க்குறாங்க. ஓ, நீங்கள் வந்து என்ன ஷியாம் முஸ்லீம்ஸ் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு பாகுபாடு, மருத்துவ பற்றாக்குறை, போதிய அளவுக்கான மருந்துகள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. இதனால் என்ன ஆச்சுன்னா அப்போ அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 100 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கான காம்பன்சேஷன் ஃபண்டிங் அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. இப்போ சரியாக பாருங்கள், ஆப்கானிஸ்தான் உள்ள நுழைஞ்சு தாக்கல் அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு கடந்த 2 நாட்களாக போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. நேற்று இருந்து போராட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தானில் இந்த போராட்டம் வலுப்பெற்ற உடனே பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானை அடித்தோன்னா இங்கே நம்ம காலியாகிடும், நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்ஸ் மட்டும், அதாவது 15% இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்குள்ளார. சைட் முஸ்லீம்ஸ் மட்டும் 15% மேலே இருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்துக்கு ஒரு பக்கம் கான்சன்ட்ரேட் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 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 கவனமாக ஒரு பெரிய அளவுக்கு திரும்பினாங்கன்னா, இன்னொரு பக்கம் இவர் கைது பண்ணி வச்சுருக்காங்க, யார், இம்ரான்கான் அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் தனியே எழுந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, முந்தா நேற்றுங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறீங்களோ 60 பேர்த்துக்கு மேலே 20 வருட சிறை தண்டனை கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. இது வந்து வரலாற்றிலே இல்லாத ஒரு நிகழ்வு. அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ ஒரு சிறை தண்டனையா இங்கே கைது பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் கைது பண்ணுறாங்க, அது வேறு விஷயம் இல்லையா, அடிக்கடி நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் அது வேறு, அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறவங்க இல்லை ட்விட் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான கைதுகள் சமீப காலமாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் அது நிறையவே அதிகமாக இருக்குது. ஏன்னா தான் நீங்கள் வட மாநிலத்தில் விமர்சனம் பண்ணாலும் இங்கே தமிழகத்தில் எதிர்த்து நீங்கள் ட்வீட் பண்ணீங்க, மற்ற எதிர்ப்பட்டாலுமே வந்து ஆல்மோஸ்ட் மேஜராக 80% பக்கம் கைது பண்ணுறது நடவடிக்கைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற சுதந்திரம் வேறு, அங்கே இருக்கிற சுதந்திரம் வேறு. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. ஏன்னா பெரிய அளவுக்கு இப்போ தமிழக மீடியாக்கள்லாம் வந்து பயங்கர ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க, ரொம்ப மீடியா ஃபுல்லாக என்கேஜாக இருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்ந்த நிகழ்வுக்கு அப்புறம் கடந்த 2 நாட்களாக பெரிய சம்பவமாக இருக்கிறது. சரி, நான் மறுபடியும் பேக் டு த பாயிண்ட். ஏன் திடீர்னு இந்த மாதிரி டாபிக் நான் பேசுகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணுறேன் இல்லையா, அப்படி கேதர் பண்ணும்போது அந்த நியூஸை விட இதுதான் நான் அதிகமாக பார்க்குறேன். நான் எக்ஸ் தளத்தில் மீதி எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக பார்க்குறதுனால அது சிறுமூலையில் போயிட்டு உட்காந்துருது. அப்படி உட்காரும்போது என்னையே அறியாமல் இந்த மாதிரி பேசும்போது நான் மேக்ஸிமம் என்னென்னா பிளான் பண்ணுவேன், இப்படி பேசணும் அப்படி பேசணும். ஆனால் ஒரு ஃப்ளோவில் வந்துடுது, அது உள்ளே வந்து ஒரு நுழைச்சிருது. நான் என்ன தான் தடுக்கணும்னு அமைதியார் நினைப்பேன். நான் சிறுமூலைக்கிட்ட ஒரு உத்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பேன். இருந்தால் என்னையும் மீறி இந்த பக்கம் வந்துடுது இல்லையா, அதை வைத்து நான் சொல்கிறேன். நான் அதற்காக நான் சிறுமைப்படுத்துகிறேன் அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்கோ. நான் இருக்கிற நிகழ்வு சொல்கிறதுக்கு நம்ம எப்போயுமே பயப்படக்கூடாதுன்ற ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் இப்போ அங்கே வரேன். நான் அந்த 60 பேர்த்துக்கு மேலே 20 வருட சிறை தண்டனை கொடுத்தோடனே அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டம் பண்ண தயாராக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி உளவு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சப்போஸ் ஆப்கானிஸ்தான் எதிராக அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம உள்ளே நுழைஞ்சி நம்ம தனியாக ஒரு தனி நாடு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, சரி போடுப்பா ஒரு மன்னிப்பு கடிதத்தை அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏதோ ஒரு கோவத்தில் நல்ல நேரம் பார்த்து அடிச்சுட்டேன், உடனே நீங்கள் பதிலுக்கு இப்போ வந்து நீங்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்டு வைத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அங்கே மட்டும் பிரச்சனை இல்லை, அடுத்தது ஈரான்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை கிளம்பியிருக்கு. நான் காலைல ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன்.
குறிப்பாக நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், அப்புறம் நிறைய இந்த கடை வைத்திருவங்க, இது இவங்களெல்லாம் யாராலையும் வந்து வியாபாரம் பண்ண முடியல. ஹைஃபர் இன்ஃப்ளேஷன்றாங்க. ஹைஃபர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா திடீர்னு பொருளாதார தடையினால் மிகப்பெரிய அளவு மாற்றம். மக்கள் யாரும் பொருட்களை வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் தவிப்பதனால் ஒரு பெரிய தடுமாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஈரான். அதற்கு கூட உங்களுக்கு நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கூட ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் தனது உரையில் ஒரு பெரிய ஹாலு, அந்த ஹாலில் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, எதுக்குப்பா இவ்வளோ லைட்டு போட்டு வச்சுருக்கீங்க, பாதி லைட்டை ஆஃப் பண்ணுங்கள், இப்போ இருக்கிற க்ரைசிஸில் இவ்வளோ லைட்டில் யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாத லைட்டில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னார்னா, அப்பயே ஈரானுடைய எனர்ஜி கிரைசிஸ் பெரிய அளவுக்கு கண் கூட தெரிகிறதுனாங்க. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கூட அந்த பென்ஷன் ஸ்கீம், அரசாங்க ஊழியர்கள் மீதியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எங்களுக்கான அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபண்டெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து சேரலை, வருஷக்கணக்காக கொடுக்காமல் இருக்காங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வந்து போராட்டத்தை அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நெருக்கடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாடு பெரிய ட்ரபிளுக்குள்ளாதுன்னா போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஈரான் மனசுக்குள்ளே தோணும், ஏன்னா இவர் வேறு ஒரு பக்கம் சொல்லிட்டார்ல, நெதன்யாகு அவர்கள் வேறு அடுத்தது ஈரான் தான் அப்படின்னு வேறு சொல்லிட்டார். அவர் சொன்னால் அடுத்த ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் பார்த்தா அங்கே போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக, எதற்கு போராட்டம் வருதுன்னே தெரியாது, திடீர்னு அது பாட்டு கொஞ்சமாக வளர்ந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப ட்ரபிள் ஆகிடுச்சுன்னா அது பெரிய மாற்றம். ஏன்னா மற்ற எல்லா போராட்டத்தை விட இந்த விலைவாசிக்கு எதிராக, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதிராக, மக்களுடைய அத்தியாவசியத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் மட்டும் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த ரூபத்தாலையும் அந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம நிறைய நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பெரிய நிகழ்வுகளை பார்த்தோம். அந்த ஒரு மாற்றத்தின் அடையாளம் தான் நம்ம சிரியாவையும் நம்ம பார்க்குறோம். நம்ம சிரியாவில் இந்த மாற்றத்தினால இன்றைக்கி காலையில் கூட என்னாச்சு அப்படின்னா, அங்கே நிறைய மக்களுக்கு ப்ரெட்டு கிடைக்கல. இன்னொன்றுனா இப்போ டீசல் இன்னும் முழுமையாக கிடைக்கல. ஏன்னா 90% அங்கே ஈரான் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நிறுத்தினதுனால இது 2 முதல்ல வந்து சிரியாவை ரொம்ப கவலையடைய வச்சுருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப ட்ரபிளாக இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி கத்தாரில் இருந்து கூட அவசரமாக ஒரு விமானம் நிறைய ரொட்டி இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் மனிதாமான அடிப்படை தேவைகள் என்னவோ கொடுக்க ஆரம்பித்திருக்காங்க. அந்த பக்கம் துருக்கியை வந்து பெரிய அளவுக்கு உதவிகள் கொடுக்க தயாராக இருக்காங்கன்றது ஒரு விஷயம். இப்போ நம்ம ஈரான்கிட்ட வந்துடலாம். நம்ம அதனால தான் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, திசை திருப்புவதற்காக குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் மக்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு 5 நாள் நியூ இயர் வரைக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. நேற்று நியூ இயருக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே, லீவுக்கு போயிட்டாங்க, போங்க என்ன போராட்டம் உங்களுக்கு, போங்க போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரான் போராட்டத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஈரானில் நார்மலாகவே இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலாம் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாத குரூப்ஸ் எல்லாம் சாதாரணமாக பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஃபனரல் ஒன்று நடந்தது, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஃபனரல் ஒன்று நடந்தது. அவங்களுடைய சுலைமானி அவரோட 2ஆம் வருடம்னு நினைக்கிறேன் நான். அப்படி அந்த இறுதி ஊர்வலத்தில் ஒரு குண்டடிப்பு தாக்குதலில் 120 பேர் 130 பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஈரானில் திடீர்னு வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நெதன்யாகு அவர்கள் சொன்ன மாதிரி ஈரான் வில் பி எ பிக் ட்ரபுள். ஈரான் மாற்றம் வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கும் அதில் ஒரு சில பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா புதிய அரசாங்கம் யார் வரப்போகிறாங்க, யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். இந்தியாவுமே சாபர் போர்ட் இருக்கு இல்லையா, சாபர் போர்ட்டில் 8 பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ட்ரபிள் ஆகிடும் அதுக்கப்புறம். ஏன்னா ஒரு நாடு முழுமையாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியேறினா ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்லைனாலும் ஈரானுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் அப்படின்னு எனக்குள்ள தோணுது. அதை எப்படி சீக்கிரமாக சரி செய்ய போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது முதல் சம்பவம். 2வது சம்பவம் நம்ம தென்கொரியாவுக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே தென்கொரியாவில் ஆட்சி மாற்றம் வருகின்ற இந்த சமயத்தில் பெரிய ஒரு நிகழ்வு. யான் ஷோக்யூல் அவர்கள் என்னைக்கு தென்கொரியாவுக்குள்ளார இராணுவ புரட்சிக்கான அறிவிப்பு கொடுத்தாரோ அன்றிருந்து பதற்றம். ஒரே மாதத்துக்குள்ளே 3 அதிபர்களை அடுத்தடுத்து மாற்றி இப்போ ஒரு தற்கால அதிபரை ஒருத்தர் வந்து உட்கார வச்சுருக்காங்க. சரி, என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்பு குறிப்பாக ஜெஜு விமானம், இந்த ஜெஜு விமானம் போயிங் 737-800 தரையிறங்கும் போது அந்த விங்கில் ஒரு பறவை வந்து அடிப்படுது. சரி, பறவை அடிபட்டுருச்சேன்னு சொல்லிட்டு அவர் அவசரமாக தரையிறங்கணும் விரும்புகிறாரு. தரையிறங்கும் போது ஒரு வார்த்தை வந்து சொன்னார், அவர் மேடேன்னு இருக்கிறார். குறிப்பாக விமானிகள் வந்து மேடே அப்படின்னாங்கன்னா அது அவசர காலத்தில் கடைசி இறுதி கட்ட ஒரு அறிவிப்பாக சொல்லுவாங்க. அப்போ அந்த விமானம் ரொம்ப ஒரு ஆபத்துக்குரிய ஒரு விமானமாக சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க நார்மலாக, மேடே அப்படின்ற ஒரு வார்த்தையை.
சொல்லி தரையிறக்குறாங்க. பட் தரையிறங்கிறதுக்குள்ளே லேண்டிங் கியர் வந்து கரெக்டாக இல்லாதனால, செயல்படாதனால இறந்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 179 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. இன்னும் சுயநினைவு இல்லாமல் தான் இருக்காங்க. ரைட்டு, சரி. அந்த நிகழ்வு நடந்த உடனே நேற்று இந்த போயிங் 737-800 விமானங்கள் மற்ற மக்கள் கொஞ்சம் பதற்றம் வரும் இல்லையா, பதற்றம் வரதுனால இது வரைக்கும் 68,000 டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, உடனே தென்கொரியா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அந்த போயிங் 737-800 விமானம் சார்ந்த மொத்தம் 41லேருந்து 52 பக்கம் இருக்குன்றாங்க, 41 பக்கம் இருக்குன்றாங்க. இது எல்லாமே அமெரிக்க நிறுவனங்கள் வர வைத்து டெஸ்டிங் எடுக்கிறாங்க, லைவ் டெஸ்டிங், லேண்டிங் கியர்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்டிங் எடுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே இப்போ இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜிம்போ ஏர்போர்ட்டில் தரையிறங்கும் போது என்னாச்சுன்னா, அந்த மேப்பு கூட பாருங்கள், மேலே வட்டம் அடிச்சுட்டே இருக்குது, சேம் பிரச்சனை தான். அதுக்கப்புறம் லேண்டிங் கியர் இறங்கும்போது அதே பிரச்சனை. நல்ல வேலை அவசர கால அடிப்படையில் முன்ன இருந்த நிகழ்வுகள் இல்லை. ஏன்னா முன்ன பறவை மோதனால அதுக்கப்புறம் லேண்டிங் கியர் ஒர்க் ஆகிறதுனால ரெண்டும் ஒரு சேர்றதுனால பிரச்சனை. பட் இப்போ அப்படி இல்லை, 41 பேர் பக்கம் பயணம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. பட் கொஞ்சம் அப்படி இன்னும் காயத்தோடு வந்து தப்பிச்சிருக்காங்க. சரி, நேற்று தான் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த நிகழ்வு நடந்தோடனே கனடாவில் அதே மாதிரியான ஒரு பிரச்சனைங்க, லேண்டிங் கியர் பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ தொடர்ந்து போயிங் விமானங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இப்போ லைவ் டெஸ்டிங் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. சரி, இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்ற மாதிரி லைவ் டெஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பதற்றம் இருக்குமா இருக்காதாங்க சொல்லுங்கள். இங்கே இருந்தால் கூட இதை நடந்து போயிடலாம், பக்கத்து ஊருக்குன்னலாம். இப்போ தென்கொரியாவிலேருந்து வேறு ஊருக்கு போகணுன்றவங்களோட மனநிலையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா அடுத்தடுத்து. ஏன்னா அசர்பைஜானோட விமானம் அது ரஷ்யா சுட்டு வீழ்த்தப்பட்டது, அது தெரிஞ்சது. அது வந்து விபத்து கிடையாது, அது வந்து செயற்கையான விபத்து, சுட்டு வீழ்த்தப்பட்டது. அது ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க, விசாரணையில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆலியோ அவர்கள் எங்களுக்கு காம்பன்சேட் கொடுக்கணும், இன்னும் நான் தீர விசாரிக்கிறோன்னு இருக்காங்க. ரஷ்யா வந்து எல்லாத்துக்கும் தயாரின்னு இருக்காங்க. யூகே தான் ஒத்துக்கலை, அமெரிக்காவும் ஒத்துக்கலை. நான் முடியவே முடியாதுன்னு நாங்கள் கோபமாக இருக்குன்றாங்க. இப்போ ஒரு ஓரமாக கோபமாக இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. அப்படியே நான் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து மல்லாந்து படுத்துட்டு, ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ பணத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், பைடன் நிர்வாகம் அதிரடியாக 2.5 பில்லியன் அளவுக்கான ஆயுத உதவிகள் பணமாக கொடுக்குறாங்க. மிசைல்ஸ், ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ், டிஃபென்ஸ், இது எல்லாமே வின்டர் சீசன் வரதுக்குள்ளார சீக்கிரமாக உங்கள் கை கிடைக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு லெட்டர் பேரில் எழுதி வந்து கொடுத்துட்டாங்க. அதில் 1.25 பில்லியன் வந்து ட்ரா டவுன் பேக்கேஜ் ஆகும், மீதி 1.25 பில்லியன் வந்து உக்ரைனுடைய செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ்க்காகவும் வந்து 2 வகையில் நாங்கள் பிரித்து அதனடியாக நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், மனசு கஷ்டம் அவங்களுக்கு இருக்குங்க. உக்ரைன் தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் ரஷ்யாவுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் 15 பில்லியன் மேலே இருக்குது, நீங்கள் வெறும் 2.5 பில்லியன் தான் கொடுக்குறேன்றாங்க. இதுலையுமே வெள்ளை மாளிகை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இன்னுமே முழுமையாக இங்கே சபாநாயகர் வந்து அவர் பக்கம் யார், ட்ரம்ப் தரப்பில் தான் சபாநாயகராக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்னும் பர்மிஷன் கொடுக்குறாங்களா, இல்லை அவசர கால தேவையின் அடிப்படையில் ஒப்புதல் கொடுக்குறாங்களா, இது வந்து சேருமா சேராதான்னு நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். இல்லை ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இல்லை கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்ற மாதிரி விடுறாங்களான்றது நாளைக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த ஃபண்டை வந்து அவசரமாக வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்படியே நம்ம தள்ளி இந்த பக்கம் நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா, குறிப்பாக இஸ்ரேல் வந்து நேற்று இந்த ஜாப்லியா கேம்பை பற்றி நம்ம பேசணுங்க. இந்த காசாவுக்குள்ளார இங்கே கொஞ்சம் பேசுமனே கமல் அத்வான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மருத்துவமனையில் நேற்று இஸ்ரேல் அதிரடியான ஒரு ரைடில் இந்த மருத்துவமனை நிர்வாகிகள் நிறைய பேர்த்த வந்து கைது பண்ணிட்டாங்க. நிறைய கன் ஷூட்டுங்க. இப்போ தான் தகவல் வருது, குறைஞ்சது 60-70 பேர் பக்கம் கண்டிப்பாக இறந்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. முழுக்க அங்கே வந்து மறைந்திருந்து அவங்களும் கன் ஷூட் நடத்தியிருக்காங்க, இவங்களும் வந்து கன் ஷூட் நடத்தியிருப்பதாக வந்து தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா மீதி நாங்கள் அங்கே சேஃபாக வெளியேற்றினது இல்லாமல் கன் ஷூட் அவங்கக்கிட்ட எப்படி போயிருக்கோம். இப்போ பொதுமக்களாக இருந்தால் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாக இருந்தால் அவங்க எப்படி சண்டை போட்டிருப்பாங்க. அந்த ஜாப்லியா கேம்பில் பாருங்கள், அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து இந்த மாதிரி செய்தி தான் வந்திருக்கு. கன் ஷூட்டில் நிச்சயம் 70-80 பேர் இறந்து போயிருப்பாங்க. இப்போ சுட அந்த செய்தி ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குன்றாங்க. ஆனால் நிறைய மக்களை கொண்டு போயிட்டு அங்கே கைது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கைது பண்ணுற மக்கள் இன்னும் என்ன மாதிரியான விசாரணை பண்ண போகிறாங்க தெரியல. பட் அந்த சீஃப் மருத்துவரை விடுவிச்சிட்டாங்க.
கமல் அத்வான் மருத்துவர். ஆனால் அவர் வந்து வெளியே வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க எங்களை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. பாலஸ்தீனத்தில் இன்னும் கடுமையான ஒரு துப்பாக்கி சண்டை, இதுவரை இல்லாத ஒரு துப்பாக்கி சண்டை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. காசா மேல் இருக்கிற பகுதியிலும் ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்திட்டு தாங்க இருக்குது. இஸ்ரேலில் விட்டுட்டு நம்ம அப்படி சிரியாவுக்குள்ளே போனாலுமே சிரியாவுக்குள்ளார என்ன அப்படின்னா, குறிப்பாக எஸ்டிஎஸுக்கும் அங்கே குர்திஸ் ஃபைட்டர்ஸுக்கும் பெரிய ஒரு அந்த ஃபைட் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. அந்த சண்டையில் என்ன ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா, இன்று தான் முதல் முறையாக எஸ்டிஎஸ் வந்து சரி ஓகே குர்திஸ்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம்ன்ற மாதிரி வந்து முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில அந்த மேம்ஜின்ற பகுதி இவங்க பிடிக்கிறது அவங்க பிடிக்கிறது மாற்றி மாற்றி நிகழ்வு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒரு 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று, காலையில் சொன்ன ஒரு தகவல் தான், பின்லாந்து தனது எல்லை பகுதியில் குறிப்பாக ஜனவரி 1 வந்து க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்தந்த செக் பாயிண்ட்டு இன்ட்டு மார்க் போட்டு சொல்லியிருக்க மாதிரி 1லேருந்து 8ன்னு போட்டு நம்பரும் போட்டு பக்கத்துலேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த செக் பாயிண்ட் எல்லாமே அதிரடியாக பின்லாந்து வந்து நேட்டோ கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இராணுவ வீரர்களை கொண்டு வந்து நிலைநிறுத்துங்க. இது எல்லாம் ரஷ்யா உள்ளே நுழைகின்ற பகுதி. உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்தந்த ஏரோ மார்க்லாம் போட்டிருக்கு பற்றி அந்த ஏரோ மார்க்கில் நுழைஞ்சி எங்களை பிடின்னு பிடிச்சிடுவாங்க. அதனால தான் பின்லாந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட குறைஞ்சது ஒரு 30 நாள் பக்கம் உணவு வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் பின்லாந்து பொறுத்த வரைக்கும் அந்த எல்லை பகுதியில் போர்வையை போத்துக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிறாங்க. வந்துடுவாங்களா ரஷ்யாக்காரங்க, எந்த நேரத்துலையும் உள்ளே வந்துடுவாங்கன்ற மாதிரியான ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. தேவையா? நேட்டோ நாடுகள்கிட்ட இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு காலத்தில் சந்தோஷத்தமாக இல்லை ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரினா பின்லாந்து தான் நம்பர் 1 இருக்குது. ஹோப் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு பதட்டமாக இருந்தீங்கன்னா எப்படி? கொஞ்சம் கூல் டவுன் கோட்டசாமிங்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் அங்கே பெரிய இன்சிடெண்ட்லாம் கிடையாது. எடுத்தோடனே ரஷ்யா வந்து பின்லாந்தை பிடிக்கும் மற்ற நாடுகளை பிடிச்சிடன்றலாம் வந்து உங்களுக்கு விபரீத அபரீத கற்பனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் நாடுகள் அதற்கு உயிரூட்டி உணவு கொடுத்து தண்ணி ஊற்றி பெரிய அளவுக்கு வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளை. அதுக்கு ஒன்றும் நம்ம என்ன நேட்டோ நாடுகள் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் வந்து இருக்கிறாங்க. சரி, கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா, ஜெர்மனி நார்மலாகவே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பொருளாதார சூழ்நிலையும் சரி, மீது எல்லாமே லேபர் ஷார்ட்டேஜ், நிறைய கம்பெனிகள் இழுத்து மூடி இருக்காங்க, எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது, எக்கனாமிக் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, நிறைய பேர் ஜெர்மனி விட்டு வெளியேறி இருக்காங்க. அது இல்லாமல் ஜெர்மனியில் ஒரு சில சைபர் அட்டாக் நடந்திருக்கு, அப்புறம் கிறிஸ்மஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆளுங்கட்சியான ஓல்ட் ஷால்ஸுக்கு வந்து பெரிய கெட்ட பேர். இந்த சமயத்தில் வந்து குறிப்பாக எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஏஎஃப்டியை கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறாரு. ஏஎஃப்டி வந்து பெரிய அளவுக்கு அப்படி இப்படின்றாங்க. இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு நாடு எங்கள் நாட்டுக்குள்ளே தேர்தலில் தலையிடுவது என்பது இது சரியான முறை அல்ல, இது வந்து ரொம்ப ஏதோ தவறான முன்னுதாரணமாக போயிடும். அதாவது நல்ல செய்திகளை கரெக்டான செய்திகளை வெளியிடுங்க, ஆனால் போலியான ஃபேக்கான செய்திகள் எக்ஸ்தலம் மூலிமா வெளியிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெமோக்ரஸி இல்லை, டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மெட்லிங் பண்ணுறீங்க, ஒரு தகவலை வந்து தவறாக தொடர்ந்து வந்து பரப்புறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். எலான் மஸ்க் அவரோட தலையீடு ஜெர்மனி அரசாங்கத்துக்கு பிடிக்கல. ஆனால் ஏஎஃப்டி வந்து தொடர்ந்து தனது கருத்து கணிப்பில் முன்னிலையில் இருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. என்ன நிகழ்துன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹோப் இன்றைக்கி ஒரு செய்தியில் ஓரளவுக்கு கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். வணக்கம்.